1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57வது வசனம். அது மாத்திரம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் விவரமா சொல்லணும். தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். போன வாரத்துல நம்மளை கைவிடாத தேவன் என்பதை நாம தியானித்தோம். ஆண்டவர் ஒட்டுமொத்த ஒரு காரியத்தை செய்யாமல் குறிப்பிட்ட மக்களை ஆண்டவர் கைவிடாது இருக்கிறார் என்று சொல்லி நாம தியானம் பண்ணினோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அது நம்முடைய இருதயத்துல பதியும்படியா நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டும்படியாகத்தான் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு வசனம் கேட்கும்போது சொல்லணும். நான் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு ஆமென் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க கிளிப்புள்ள. சொல்லுங்க, சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள. ஐயாவுக்கு ஒரு சீட் எடு அப்படின்னா 4-5 சீட் எடுத்து அவர் எப்படிங்கும் போது அந்த சீட்டை கொண்டு வந்து கொடுக்கும். கிளிப்பிள்ளையா இருக்கக்கூடாது. நாம இருதயத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த வசனத்தின் பின்பகுதியில அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, முழு வேத புஸ்தகத்தை வாசித்தா பலரோடு கர்த்தர் இருந்திருக்கிறார். அந்த சரித்திரத்தை நான் பார்த்தேன். அப்போ ஆதியாகமத்திலிருந்து வரும் பொழுது நியாயாதிபதி புஸ்தகம் வரைக்கும் ஒரு 4 பேரோட நேரடியா கர்த்தர் இருந்தார் அப்படின்னு அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அவங்களோடு இருந்தது போல பைபிள் சொல்லுது நம்மோடும் கொடுத்த கர்த்தர் என்ன செய்வாராம்? இருப்பார். அதை நாம விசுவாசிக்கணும், அதை நாம வாயில அறிக்கை பண்ணணும். அப்ப நிச்சயமா நம்மோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா ஆமென். அப்ப யாரோட இருந்தார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. கவனிங்கம்மா, இந்த பகுதியில ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, யாரை குறிச்சு? ஈசாக்கை குறித்து. ஈசாக்கு கிணறு வெட்டும் பொழுது அத பலர் தடுத்தாங்க. ஈசாக்குள்ள ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டான். சரி, நீங்க வெட்ட வேண்டாங்கிறீங்கல்ல, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு விட்டு கொடுத்து வந்துட்டான். அவங்ககிட்ட விட்டு கொடுத்ததுனால கர்த்தர் இவனை உயர்த்தினார். அல்லேலூயா. எப்படி உயர்த்துறாரு அப்படின்னா, இவனை பகைத்த பகைஞர், இவனை விரோதித்த விரோதிகள் இவனை தேடி வாயை திறந்து சொல்றாங்க, மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை கண்டோம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா ஆமென். பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னா, தன்னைத்தான் புகழுகிறது புகழ்ச்சி அல்ல, தன் வாய் அல்ல, பிறருடைய வாய் நம்மை குறித்து என்ன செய்ய வேண்டும்? புகழ்ச்சியாய் பேச வேண்டும். அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஈசாக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு அவன் வாய் சொல்லாம அவனை பகைத்தவங்க சொல்றாங்க, மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட என்ன செய்தார்? இருக்கிறார் என்பதை நாங்க கண்டு கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா ஆமென். அப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில நம்ம கண்டுகொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடினால அவனுடைய எதிராளிகள் அவனோடு ஒப்புரவாகும்படியா கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்கள் அவனோடு கூட என்ன செய்வார்கள்? ஒப்புரவாவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு சொல்றோம், இப்ப நாம எல்லாரும் தோல் மேல தோல் போட்டு அன்பும்
அன்போட ஐக்கியத்தோட நம்மளாம் இருப்போம். நம்மளாம் யாருடைய பேசாம இருக்க மாட்டோம். அப்படியே ஒருத்தர் 4 மாசமா நம்ம கூட பேசலன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளை பார்த்தா அப்படின்ட்டு போறான்னு வச்சுக்கிடுங்க. கேட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன செய்வோம்? அவங்கள மாதிரி அப்படி திருப்பாதபடி, ஆண்டவரே என்னன்னு தெரியலப்பா, அவங்க டக்குன்னு கழுத்தை கொக்கு நோய் வந்த கோழி மாதிரி கொடுத்திருப்பாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏன் கடமை அவங்கள ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்? செபிக்கிறோம். உடனே 2 நாளைக்குள்ள ஆண்டவர் அவங்க இருதயத்துல கிரியை செய்றார். எப்பயுமே ஆண்டவர் இருதயத்துல என்ன செய்வாரு? கிரியை செய்வார். அப்படி கிரியை செய்யும் பொழுது திடீர்னு காலங்காலத்துல ஒரு நாள் வீட்டுல வந்து சிஸ்டர், யாரு? நான் தான் சிஸ்டர், நான் தெரியாம சொல்லிவிட்டேன், நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்ன உடனே, நாம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தானே, நம்ம அபிஷேகம் பெற்றவங்க தானே, இங்க வந்து கையை தட்டி அந்நிய பாஷையை பேசணும்ல, அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். சொல்லாம அப்படியா ஆண்டவரே, என்ன நேசிக்கக்கூடிய இருதயத்தை அந்த அம்மாவுக்கு நெஞ்சிர கொடுத்தேன். நேற்றைக்கு வரை கொக்கு நோய் கோழி வந்த மேல அவங்க கழுத்தை திருப்பினாங்க. ஆனா இன்னைக்கு என் நேரம் வந்து கழுத்தை திருப்பாம ஆண்டவரே என்கிட்ட ஒப்புரவு செஞ்சேன், உமக்கு தோத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி என்ன செய்வோம்? நம்ம ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை காட்டிலும் மேலாக ஈசாக்குட கர்த்தர் இருந்தார் என்பதை மற்றவங்க கண்டு அவங்கிட்ட ஒப்புரவாக வரும் பொழுது ஈசாக்கு என்ன செய்தான்? அந்த பகுதியில எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்முடைய சமாதானத்தோட அனுப்பணும். நல்ல கவனிங்க. அப்ப எதிராளியர் சொல்றாங்க, கர்த்தர் உம்ம கூட இருக்கிறத நாங்க கண்டோம், ஆகையினால உமக்கு நாங்கள் தீமை செய்யல அப்படிங்கிறாங்க. விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு மனிதரும் நமக்கு தீமை செய்யவே முடியாது. ஒருவேளை உங்க கண்ணும் காதும் இவன் தீமை செய்துட்டான் அப்படின்னு சொன்னா கூட ரோமர் 8:32 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூர்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. காரணத்தை கொண்டு யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது? தீமை செய்ய முடியாது. நமக்கு தெரியும் தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யோவான் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் நமக்கு நன்மை செய்தால் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிங்க நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஒண்ணு, உங்களை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களை யாராவது சபிச்சிட்டாங்கன்னா அவங்கள நாம சபிக்க வேண்டியதில்லை, கர்த்தரே அவர் நெஞ்சிருவாரா ஏன்னா அவர் தான் பதிலுக்கு பதில் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நம்மோடு ஒப்புரவாகிற ஜனங்களை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். நாங்கள் உமக்கு தீமை செய்யல, நன்மை செய்து சமாதானத்தோடு அனுப்பிவிட்டோம், அதை போல நீரும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. கவனிங்க, தன்னை பகைத்தவர்கள் தன்னிடத்துல வந்து ஒப்புரவாகும் பொழுது ஈசாக்கு அவர்களுக்கு என்ன செய்தானா? விருந்து செய்தான். விருந்து செய்தான். பைபிளை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா விருந்து எதற்காக செய்கிறார்கள் என்று எழுதுக்கு. விருந்து சந்தோஷத்திற்காக என்ன செய்கிறார்கள்? செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்காண இந்த முகவரியில நடக்கிற விருந்து உபசாரத்திற்கு குடும்பமா வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னா வர்றவங்களையெல்லாம் அவங்க திராணிக்கு தக்கபடி சிக்கனோ மட்டனோ அப்புறம் வெள்ளை சாதமோ சாம்பாரோ ரசமோ எதையோ ஒண்ணு போட்டு உங்களுக்கு ஒரு விருந்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கிறோம். விளங்குச்சு அவங்களுக்கு? அல்லேலூயா. ஆமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கர்த்தர் இருந்தாருன்னா, உங்களுடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடு இருப்பேன்னு சொல்றாருல்ல. அப்போ ஈசாக்கோட கர்த்தர் இருந்த பொழுது அவன் எதிராளியின் முன்பாக எப்படி நடந்து கொண்டானோ, நன்மை செய்தானா, அதை போல நாமளும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். சமாதானத்தோட போய்விட்டார்கள். பைபிள் என்ன எழுதி இருக்குது? ஏசு என்ன சொன்னார்? மத்தேயு 5ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சமாதானத்தை விரும்ப வேண்டும், மற்றவங்களோடு சமாதானமா இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னா, சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் யார் கூட இருக்கிறது? நம்மோட கூட இருக்கிறார். அப்ப சமாதான பிரபு நம்மோட கூட இருந்தாருன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதான கேடு வராது. மற்றவர்களோடு நம்ம சமாதானமா இருக்கும்படியான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? ஏற்படுத்தி கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது யாரோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கவனிங்க, கர்த்தர் யாரோட இருந்தது? யோசேப்போட இருந்தார். நல்லா கவனிங்க. நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தது போல நான் உங்களோடு என்ன செய்வேன்? இருப்பேன். இப்போ முதலால் ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். பகைஞர் வந்து தங்களிடத்துல ஒப்புரவானார்கள். அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்களை நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி சமாதானத்தோட அனுப்பினான். கர்த்தர் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்க பகைய விரும்ப மாட்டாங்க, விரோதிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா சமாதானத்தை விரும்புவாங்க. அல்லேலூயா. காரணம் நம்ம கூட இருக்கிறது சமாதான கர்த்தர். அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா இந்த 2வது வசனத்துல மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் சில வார்த்தைகளையும் வாசித்தா கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு இருக்குது. வாசிங்க 3வது வசனம். போதும் கவனிங்க. 2வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்படி இருந்ததுனால யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்னா, காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பிரதர்கிட்ட பிரின்சிபால் கூப்பிட்டு டிக்கெட் சென்னைக்கு புக் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். அவன் போன வேகத்துல திரும்பி வந்து, ஐயா டிக்கெட் எல்லாம் புக் ஆயிடுச்சியா அப்படின்னா. அப்புறம் என்ன கூப்பிட்டு நீ போய் புக் பண்ணிட்டு வா தம்பின்னாரு. நான் போனேன். என்கிட்ட சொன்னா 3 டயர்ல இருக்குது, 2 டயர்ல இருக்கு அப்படின்னா. ட்ரெயினுக்கு எத்தனை டயர் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏகப்பட்ட டயர் இருக்கு, இவன் 3 டயர்லயும் 2 டயர்ல இருக்குன்னு சொல்றானே. இருங்க நான் கேட்டு வரணும்னு வந்துட்டேன். என்னப்பா? இல்ல சார், அவன் 2 டயர்ல வேணுமா 3 டயர்ல வேணுமான்னு கேட்கறான். அது ஐயாட்ட கேட்டு போடணும். உன்னை போய் நான் ஒழித்துக்கு அடுத்தேன் பாரு, குடுப்பாக்கு பைசாவை அப்படின்னு இன்னொருத்தனை கொடு. அவன் போன உடனே ஃபார்மை வாங்கி அவரு பெரிய பாஸ்டர் எழுதுக்கு முன்னாடி ரெவரண்ட் அண்ட் டாக்டர் அப்படின்னு போட்டு எழுதி கொடுப்பான். ரிசர்வேஷன்ல டாக்டர்னு போட்டா டிக்கெட் இல்லாட்டா கூட இன்னொரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு டாக்டருக்கு முதலாளி கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு டாக்டர் தான் என்ன செய்வாரு? முதல் உதவி செய்வாரு. ஆகையினால டாக்டர்னு போட்டா பாருங்க, உடனே கிடைச்சா உடம்புட்டாங்க. அந்த 2 பையங்களை கூப்பிடு, நீங்களும் தான் பைபிள் படிக்கிறீங்க, அவனும் தான் பைபிள் படிக்கிறான், அவன் போனவன டிக்கெட் கிடைச்சு, நீங்க போனவன் டிக்கெட் ஏன் கிடைக்கல அப்படின்னா திருன்னு முழிச்சு. அப்பதான் அவர் சொன்னாரு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்?
அப்படின்னு யோசனை பண்ணுனா ஆண்டவர் ஐடியாக்களை கொடுப்பார். 32:8 என்ன சொல்லிருக்காரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நாம எந்த காரியத்தையும் சாதுரியமா செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 3வது வசனத்துல எப்படி எழுதியிருக்குன்னா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கவனிங்க, நாம செய்யற காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரா? வாய்க்க பண்ணுகிறார். முதல்ல இதை நம்ம தனிப்பட்ட முறையில விசுவாசி. நான் என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் அதை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அப்படி வாய்க்க பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்யற கிரியையை நாம செய்யணும். ஆண்டவர் செய்யற கிரியைகளை என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. எங்க வச்சீங்கன்னா அவ எப்படி ஒப்பார வைக்கிறா? ஐயோ நாற்றம் எடுக்குமே ஆண்டவர், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சப்பா அப்படின்னு அழுகுது. இடத்தை சொல்லுமா? இதுதான் கல்லறை. சர்வ வல்லமை உள்ள தேவன் நின்னுகிட்டு சொல்றாரு, கல்லை புரட்டி தள்ளுங்க. ஆண்டவர் பூன்னு ஊதுனா போதும், அவ்வளவு பெரிய கல்லு வெளியே போயிடும். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. அவர் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி கூடியிருக்கிற ஜனங்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவருக்கும் லாசருக்கும் இடையில இருக்கிற கல்ல புரட்டி தள்ளு அப்படின்னாரு. அவங்க புரட்டி தள்ளின உடனே இப்ப ஏன் சொல்றார்? லாசருவே எழுந்து வா. அவன் எழுந்து வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்படி வாய்க்க பண்ணாம காலதாமதம் ஆகுதுன்னா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பைபிளை புரட்டி பார்த்தா 1வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? முந்தின வசனம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன். அப்போ வேதத்துக்கும் நாம செய்யற வேலைக்கும் ஆண்டவர் சம்பந்தம் வச்சிருக்கார். நாம செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்கணும்னா வேதத்தை டெய்லி நாம என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி வீட்டுல இருக்கிற பைபிளுக்கு மேல தூசி படுற அளவுக்கு நாம அதை மறந்து இருக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க போன பாஸ்டர் அவசர அவசரமா ஜெபிங்கன்னு அழுதாங்களாம். இருங்கம்மா, பைபிள் எழுதிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் ஜெபிக்கிறோடைய ஜெபம் மாறுகிறது. பைபிள் இருக்கா வீட்டுல? 2 பைபிள் இருக்குயா. ஒரு பைபிள் எட்டுவாங்க. அப்படின்னு போய் தேடுதான் 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 தேடிக்கிட்டே. இவரு டயத்தை பார்க்காரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. ஏமா நேரம் ஆகுது, தோ வர்றையா. ஐயா ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமே பண்ணிட்டாரியா. வாமா, என்ன அற்புதம் பண்ணாரு? 6 மாசமா ரேஷன் கடை வச்ச இடம் தேடியாம தேடு வீடெல்லாம் தேடிட்டேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களைய கொண்டு வந்திருக்காரியா. நீங்க வந்து பைபிள் எடுக்க சொல்லும் போது இன்னியார வரைக்கும் பைபிளை தேடி விரிச்சு பார்த்தா பைபிளுக்குள்ள என்ன இருக்குது? எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்ப அந்த அம்மா 6 மாசமா பைபிள் என்ன செய்யல? தொடல. எப்படி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு பைபிள் இருக்குது. ஆனா கர்த்தர் வாய்க்க பண்றதுக்கு முன்னாடி நாம வேதத்தை மறக்க கூடாது. இன்னும் கடினமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்ப பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் நாம பைபிள் படிப்பதுக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. நீங்க ஒழுங்கா பைபிள் படிச்சு நீங்க தியானித்தீங்கன்னா
உங்களுக்கு பிற்பாடி உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. எவ்வளவு காலத்துக்கு? 1000 தலைமுறைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, நம்மோடு கர்த்தர் இருந்தா நாம காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற பண்ணுவார். இரண்டாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் கண்ட பிற்பாடு யோசேப்பின் இடத்துல என்ன வைக்கிறான்? தயவு வைத்து. நல்லா கவனிங்க. அப்போ அதிகாரிகளுக்கு கண்களுக்கு முன்பாக, நம்மளை விட மேலானவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு தயவு கிடைக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் கொடுத்தான். நல்லா கவனிங்க. உயர்வு உங்க வாழ்க்கையில தேடி வரணும்னா, நீங்க கர்த்தரை தேடி வேதத்தை முக்கியப்படுத்தினீங்கன்னா, இவனை தேடி என்ன வருது? உயர்வு வருது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் கையில ஒப்பு கொடுத்துட்டான்? யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்தான். இப்போ சுருக்கமா இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னாடி வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவன் சௌந்தரியமா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு துன்பம் வந்துச்சு. விளங்குதா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லம்மா அது இல்ல, அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் பாருங்க, அதை வாசிங்க. 40ஆம் அதிகாரம். 40ஆம் அதிகாரத்துல பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அப்ப பார்வோன் சொப்பனம் காணும் பொழுது சோசியக்காரர் எல்லாரையும் அழைத்து வர்றாங்க. யாராலும் என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அப்பதான் பானபாத்திரக்காரன் செஞ்ச தப்பு ஞாபகத்துக்கு வந்து, ஐயோ ராஜா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். என்ன நீங்க சிறைச்சாலையில இருக்கும் போது சிறை பிடிக்கப்பட்ட ஒரு யூதன் அங்க இருந்தான். அவன்கிட்ட நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல சொப்பனம் கண்டோம். அவங்கிட்ட சொப்பனத்தை கேட்டோம். சொன்ன உடனே அவன் சரியா சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவனை கூட்டு வா அப்படின்னு உடனே இப்ப சிறைச்சாலையில போய் அவனுக்கு சேவிங் எல்லாம் பண்ணி விட்டு, அந்த சிறைச்சாலை ட்ரெஸ் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு வேற வஸ்திரம் கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க? பார்வோனுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இப்போ பார்வோன் சொல்றான், எப்பா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியல, நீ சொல்லுவன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒண்ணு அவன் சொல்றான். அந்த வசனத்தை வாசிங்க. மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். சொல்லுங்க, வாசிங்க. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ 41வது வசனத்துல, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்தான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது என்ன செய்யக்கூடாது? அசைக்க கூடாது. இதை நான் திரும்பி திரும்பி வாசிப்பேன். ராஜா பக்கத்துல அரண்மனையில் இருக்கவங்க யாரு?
படித்தவர்கள், சொல்லுங்க, அனுபவசாலிகள், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் முதிர்ச்சி அடைஞ்சவங்க. யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிற வரைக்கும் 2 வருஷமா எங்க இருந்தான் அப்படின்னா சிறைச்சாலையில இருந்தான். நல்லா கவனிங்க. அப்ப ராஜா பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒருவனாவது எடுத்து கேட்டிருக்கணும்ல, ராஜா எந்த ஒரு பெயர்னு தெரியல, அவன் நம்ம ஒரு காரன்ல, நம்ம ஒரு பாணில, அவன் யாரு கிடையாது, நம்ம ஒரு ஆள் இல்ல, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு விளங்கும்படியா சொல்றேன், அவன் ஆந்திராவுல பிறந்து வாழு இக்கட வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்ப நாம தமிழால யார் ஆளுகை செய்ய போறது? ஆந்திரா வாழுக்காரு. ஏன் ராஜா இப்படி செய்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கூட கேட்கல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ, நம்முடைய அந்தஸ்தோ எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி போட்டுறாரு. அல்லேலூயா. ஒரு வெய கூட நமக்கு விரோதமா பேசாதபடி எல்லாருடைய நாவையும் கர்த்தர் கட்டி போடுறார். சிறைச்சாலையில இருந்தவன் இப்ப எகிப்து தேசத்துக்கு முழுவதும் என்ன ஆகுறான்? அதிகாரி ஆகுறான். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம ஒரு அரசியல. அதிகாரத்துக்கே வரல, அதுக்குள்ள சண்டைன்னா சண்டை. அப்பா முடிய புடிச்சு போடுற சண்டையா போடுறான். அப்ப இவங்களை அங்க வந்து உட்கார வச்சா உண்டில்லன்னு ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தும் பொழுது ராஜாவுக்கும் அரண்மனையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் அது நலமா கண்டது. அவன் சொல்றான், ஞானமும் விவேகமும் பொருளாசையை வெறுக்கிறவனுமாகிய ஒரு மனுஷனை தேடி நீர் அதிகாரியா வச்சு 5ல் ஒரு பங்கை எடுத்து சேமிச்சு வச்சா வருகிற 7 வருஷம் கொடிய பஞ்சம் அதுல படியளக்கலான்னு சொன்ன பொழுது ராஜா சொல்றான், உன்னை போல தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதன் எங்க தேசத்துல யாருமே இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அரண்மனையில் இருக்கிற அத்தனை அதிகாரி ஆமென் ராஜா, அல்லேலூயா ராஜா அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பிக்கு கொஞ்சம் பெருசா அப்பா அம்மா கொடுத்துட்டாங்கன்னா ஒத்துக்கிறாங்களா? கொலவெறியா மாறுறாங்க. என்ன வெறியா? கொலவெறியா. ஆண்டவர் எங்கேயோ பிறந்து வளர்ந்தவன சிறைச்சாலையில போய் போட்டு அங்க ஒருத்தனுக்கு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லி அந்த சொப்பனக்காரன் 2 வருஷமா மறந்து 3வது வருஷத்துல ராஜாவுக்கு சொப்பனம் கண்டு இப்ப ராஜாவுக்கு முன்னாடி வந்து காரியத்தை சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 வயசுல கண்டானே, அறிக்கெட்டு வணங்கி நின்னுச்சு. ஏன் அறிக்கெட்டு நிமிர்ந்து இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் சீன்ல அந்த டிவில வர்ற மாதிரி என்ன செய்வாரு? காட்டுவார். அல்லேலூயா. அண்ணன் தம்பி மாத்திரம் இருந்திருந்தாங்கன்னா, அண்ணாச்சி இன்னைக்கு எல்லாம் குடும்பமா வாங்க, நான் எகிப்துல என்ன செய்ய போறேன்? பதவியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க இவன் தொலைஞ்சிட்டாங்கன்னா அப்பாட்ட நினைஞ்சிட்டாங்க, எல்லாம் வீட்டுல பிரேயர் மீட்டிங் எல்லாம் வச்சுட்டாங்க. யார் செத்துட்டாங்கன்னு? யோசேப்பு பீருண்டு போனா அப்படின்னு பிரேயர் மீட்டிங்கே வச்சுட்டாங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணி, என்னையா நீங்க செத்து பிரேயர் மீட்டிங் எல்லாம் வச்சுட்டேன்னு சொன்னாங்களா, உண்மையா அப்படின்னாரு. ஆமையா, நீங்க வரலையா அப்படின்னா, நான் பிரியாணி என்ன, சிக்கன் என்ன, வறுத்து எல்லாம் போட்டோம். பாவிடி வரலையா, வந்திருக்கலாம் இல்ல. உயிரோடு இருக்கும் போது பிரேயர் மீட்டிங் நடத்துறான்னு கேட்கிற ஆளுங்க முன்னாடி நம்ம ஒருபடி வளர்ந்தா எத்தனை கண்ணுக்கு அது கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்தினா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டு பிரதிஷ்டைக்கு போயிருக்கிறேன்.
சின்ன வயசு பொண்ணு சாட்சி சொல்லுது, கர்த்தர் நாங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சாட்சி சொல்லு. நான் இப்படியே ஆடு பாதுகாப்பு நம்ம டிஸ்டன்ஸ் பக்கத்துல இப்படி ஒரு அடிச்சா அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து இவ்வளவு பெரிய வீடு கட்டி விட்டுருக்காரு. நமக்கு எப்பயோ கட்டுவார். நமக்கு அவர் என்ன செய்வார்? கட்டுவார். இன்னைக்கு தேதியில வீடு கிடையாது. இன்னைக்கு தேதியில அன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, இனிமே வீடு கட்டுற வரைக்கும் கொண்டாட்டிய எந்த கிரக பிரவேசத்துக்கும் கூட்டிட்டு போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு நாம படுற கஷ்டத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க கணக்கில் வைக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். காரணம் என்ன? முற்பிதாக்களோடு இருந்தது போல அவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். 2 வருஷமா ஜெயில இருந்தவனை கூட்டிட்டு போயிட்டு சேவிங் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு ராஜாவுக்கு முன்னாடி நின்று அவனுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்து ராஜாவுக்கு விஷயத்தை சொன்ன பொழுது ஆண்டவரை அற்புதமா உயர்த்தின அதே ஆண்டவர் இன்னைக்கு செத்து போகல. யோசேப்பு செத்து போயிட்டான். யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எதை குறித்து நாம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாது. மூன்றாவது, நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. கவனிங்க, என்ன பாருங்க. ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போயிட்டு குழம்பு வைக்கிறீங்க. குழம்பு வச்சு இறக்கும் போது கைத வருது, விழுந்துருச்சு. அம்புட்டு குழம்பு என்னஞ்சிருச்சு? அந்நியாரம் நம்ம விசுவாசிக்கா கர்த்தர் மெய்யாகவே உங்களோட கூட என்ன செய்யறார்? இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்ற? நாங்க கம்முன்னு இருப்பையா, இவ்வளவு குழம்பு கொட்டி போச்ச, கர்த்தர் என் கூட இருந்தா குழம்ப கொட்டும், இப்ப வயிறு எரியுதையா. இதே காரியத்தை தான் அந்த மனுஷன் சொன்னான். அடுத்த வார்த்தை வாசிமா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? நல்லா கவனிங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நல்லா வெள்ளாமை விளைச்சல் விளைஞ்சிருக்கும் போது ஆடுகளையும் மாடுகளையும் விட்டு வெள்ளாமையெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க. 1 வருஷமா பயன்படுத்தப்பட்ட பாடுபட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட கஷ்டமான நஷ்டமான நேரத்துலதான் கர்த்தருடைய தூதன் தோன்றி கிதியோனை பார்த்து சொல்றான், பராக்கிரமசாலிய கர்த்தர் கூட என்ன செய்யறாரு? அப்ப என்னன்னா, ரொம்ப பேருடைய நினைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறது சிலருடைய எண்ணம். அப்படி நடக்கவும் செய்யும். ஆனா யாரு கூட எல்லாம் கர்த்தர் இருந்தாங்களோ அவங்க ஒரே தம்முல சீட்ல உட்காரல. அவங்க கடந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா முற்கள் நிறைந்தவைகள், வேலி நிறைந்தவைகள், கரடு முரடானவைகள். இந்த பாதையை கடந்துதான் அவங்களை கர்த்தர் உயர்த்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா நினைச்சு கொள்ளுங்க, உங்க கஷ்டத்தை நிமித்தமா கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கஷ்டத்தின் மத்தியில இருந்தவனை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் நான் விவரமா உங்களுக்கு சொல்லணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பது கிதியோனுக்கே என்ன செய்யல? தெரியல. கர்த்தருடைய பிள்ளைய, இந்த அறிவீனமான காரியம் நம்ம யாருக்குமே இருக்கு. நாம படுற கஷ்டத்தை நிமித்தமா கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டார்னு மாத்திரம் நினைக்கிறோம். அதுக்கு ஒரு காரணத்தை இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல் வசனத்தை வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு எதை செஞ்சாங்களாம்? பொல்லாப்பான. பாத்தீங்களா? அப்போ அவங்க
கர்த்தர் எங்களை கைவிட்டார்னு சொல்வதற்கு காரணம், கர்த்தருக்கு விரோதமா செய்தாங்க, நடந்தாங்க. ஆனாலும் அவங்க பிரச்சனை அதிகமாகும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை கொண்டு மீதியானியர்களை ரட்சிப்பேன், மீதியானியர்களை துரத்துவேன் என்று சொல்லி சொன்னபடி அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிற்பாடு அவனை விளங்கப்படுத்தி, இப்போ உன்னை அனுப்புறவர் நான், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ ஜனங்களை என்ன செய்வாய், முறியடிப்பார். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, கர்த்தர் அவனுக்கு ஆச்சரியமான ஒரு வெற்றிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு காரணம், முற்பிதாக்களோடு இருந்த தேவன் அவனோடு இருப்பார். அவனோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கும் அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் என்ன செய்வார், கொடுப்பார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை வாசித்துங்க, ஜோமணி முடிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சுருக்கமா சொல்றேன். எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. எத்தனை முறை நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம்? வேதத்தை ஒழுங்கா படிக்கலன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம், ஒழுங்கா ஜெபிக்கலன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம், சபை கூடி வர்றதுக்கு மட்டம் போட்டோம்னா கர்த்தரை விட்டு பின்வாங்குறோம் என்பதை நம்ம மறக்க கூடாது. ஆனால் எசேக்கியாவை கர்த்தருக்கு மாதிரியா காட்டுறார். அவன் கடைசி வரைக்கும் கர்த்தரை விட்டு என்ன செய்யவில்லை, பின்வாங்க. ஆகவே அது மாத்திரம் இல்ல, மோசேக்கு கர்த்தர் கற்பித்த கற்பனைகளை படியெல்லாம் அவன் கை கொண்டு நடந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேதி வரைக்கும் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க வருமானத்துல எந்த காரியம் அனுகூலமா இல்லையோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எசேக்கியா ராஜாவை போல நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்காம எனக்கு தெரிந்த சத்தியத்தை நான் ஒழுங்கா கை கொள்ளும் பொழுது நாம போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் காரியங்களை அனுகூலமாக்கி தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரதிகூலமா இருக்குதா, எதிர்மறையா இருக்குதா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அன்னைக்கு எசேக்கியாவோட கூட இருந்து காரியங்களை அனுகூலமாக்கின தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருந்தும் நம்முடைய காரியங்களை அனுகூலமா என்ன செய்வார், மாற்றுவார். படிப்படியா அந்த பைபிள்ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நம்ம கூட கர்த்தர் இருப்பாருன்னா கனவுலையும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. 4வது வசனத்துல, தேசத்தை சுதந்தரித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நாமளும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில அவனை போல முன்னாடி ஒருவனும் இல்ல, பின்னாடி ஒருவனும் இல்ல. அந்த அளவுக்கு தேவன் மேல எப்படியா இருந்தார், நம்பிக்கையா இருந்தார். 6வது வசனத்துல, அவர் பின்வாங்கவில்லை, கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். அல்லேலூயா. அப்ப இப்படி இருப்பேன் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் கர்த்தர் என்ன செய்வார், இருப்பார். கண்களை மூடலாமா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகு இல்லை, நான் உன்னை என்று நான் உன்னை பயப்படாதே நீ,
உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பிதாக்களோடு கர்த்தர் இருந்த பொழுது அவங்க சூழ்நிலை எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருந்ததோ அது போல ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனைகளை கை கொள்வேன், உமக்கு பிரியமாய் வாழுவேன், எந்த விதத்திலும் மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காம சாகிற வரைக்கும் உண்மையில நம்பிக்கையாயிருப்பேன் ஆண்டவரே. நம்பின அவர்களை விடுவித்தேன் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னையும் விடுவிக்க வேண்டும், என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா 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 தோத்திரமையா. கேட்ட வார்த்தையின்படியே நடக்க தேவன் பலன் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த நாள் ஆறாயில பங்கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனியா பேர் பெறாய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் ஆராதனையில சபை கூடி வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர்வராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் எங்கள் முற்பிதாக்களோடு கர்த்தர் இருந்தது போல எங்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க. எங்களுடைய முற்பிதாக்களை போல நாங்கள் உம்முடைய சமூகத்துல உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. எந்த விதத்தில் நாங்கள் திசை கெட்டு போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கற்பனைகளை கை கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பிள்ளைகள் கொண்டு வந்த உண்டியல் காணிக்கை ஆசீர்வதிங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இதை செய்தார்கள் என்பதை கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் அவர்களுக்கு அளந்து கொடுக்கும்படியாய் செபிக்கும். கொண்டு வராத பிள்ளைகள் சீக்கிரமாய் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. பந்தியை ஆசீர்வதித்தான், ஆசீர்வாதமாயிருக்கு, திருப்தி உள்ளவர்களாயிருக்கு. கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கலாம்.